அனைவருக்கும் வணக்கம். புதிய பயணம் சேனலின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொளியில அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ், பதற்றம், ஆங்ஸைட்டி, கவலை, ஒரி, அச்சம் அல்லது பயம், ஃபியர், இந்த நான்கிற்கும் உள்ள ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் என்ன? இந்த நான்கிற்கும் உள்ள ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த காணொளியில பார்க்க போறோம். இது வரைக்கும் ஃபைட், ஃப்ளைட், ஃப்ரீஸ் ஆர் ஃபான் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி 2 காணொளிகளை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நரம்பு மண்டலத்தை பற்றி 2 காணொளிகளை பார்த்தோம். இந்த வீடியோக்களுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நமக்கு இந்த வீடியோக்களுடைய தொடர்ச்சி தெளிவாக புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே செல்வோம். பொதுவாக நம்ம பேசுகிறப்ப அழுத்தம், பதற்றம், கவலை, அச்சம், பயம் எல்லாமே ஒன்று போல் பேசுவோம். உதாரணத்துக்கு, நான் நேற்று பரீட்சை எழுத போனேன், மன அழுத்தம் அல்லது அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் நாளைக்கு இன்டர்வியூக்கு போகிறேன், அதை நினச்சாலே ரொம்ப கவலையாக இருக்குது. நான் ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்க போகிறேன், நினைச்சாலே வயிற்றுல புளிய கரைக்குது. அல்லது பயமாக இருக்குது, நான் டாக்டர்கிட்ட டெஸ்ட் ரிசல்ட் வாங்க போகிறேன், ரொம்ப பதற்றமாக, மன அழுத்தமாக இருக்குது, படபடப்பாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்த உதாரணங்களில் அழுத்தம், பதற்றம், கவலை, அச்சம், பயம் போன்ற அனைத்து சொற்களுமே ஒரே நிலையை குறிக்கும் வகையில் நம்ம பேசுவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த நான்கிற்கும் உள்ள ஒற்றுமைகள் என்ன, வேறுபாடுகள் என்ன, இதன் முக்கியத்துவம் என்ன, இதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? முதல்ல இந்த நான்கிற்கும் உள்ள ஒற்றுமை என்ன? இந்த நாளும் நம்மை காப்பாற்ற நம்முடைய உடலுக்குள் இருக்கும் செயல்முறைகள். இவைகள் நமக்கு எதிரிகள் அல்ல என்பதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதிரிகளுக்கு ஆப்போசிட் ஃப்ரெண்ட்ஸ். இவைகள் நம்முடைய நண்பர்கள். அப்போ நம்முடைய நண்பர்களை பற்றி நம்ம சரியாக புரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு நண்பனையும் நம்ம சரியாக அணுக முடியும். நமக்கு 4 நண்பர்கள் இருந்தால் அவங்கள நம்ம ஒரே விதமாக அணுக மாட்டோம். அதை போல் நம்முடைய மனதிற்குள்ள, உடலுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டா தான் அதற்கான சரியான தீர்வை நாடி நம்மளால் போக முடியும். சரி, முதல்ல கவலையை பற்றி பார்ப்போம். கவலை என்பது ஒரு எண்ணம். இட் இஸ் ஜஸ்ட் அ தாட். கவலைகள் ஒரு எண்ண குவியல், பஞ்ச் ஆஃப் தாட்ஸ். நமக்கு பதற்றம், அழுத்தம், பயம் ஏற்படும் பொழுது ஏற்படுகின்ற எண்ணம் அல்லது எண்ண குவியல். எண்ணங்கள், சிந்தனைகள் மூளையின் முன்பகுதியில், அதாவது ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த பகுதியில் உருவாகுது. உதாரணத்திற்கு, ஒருவேளை அவங்க நம்ம மேலே கோவமா இருப்பாங்களோ, ஒருவேளை நம்ம தப்பாக நினச்சிருப்பாங்களோ, நமக்கு ஏதோ பெரிய நோய் இருக்குமோ, இந்த மாதிரி நம்முடைய சிந்தனைகளை சொற்களால் எப்படி வெளிப்படுத்துகிறோம் அல்லது சிந்தனைகளை எப்படி கட்டுப்படுத்துவது போன்ற செயல்பாடுகளை மூளையின் இந்த முன்பகுதி கண்காணிக்கிறது. கவலைப்படுவது பிரச்சனைகளை தீர்க்க மூளை பயன்படுத்தும் ஒரு வழிமுறை. கவலை ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை கடக்கும் வரையில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இட் இஸ் ஹெல்தி. ஆனால் ஒரு கட்டத்தை கடந்த பின் அது சீர்குலைவாக மாறுகிறது. இப்போ நம்ம 3 விதமான சீர்குலைவுகளை பார்க்கலாம். 1, சிந்தனை சிதைவுகள், காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ். இதை பற்றி நம்ம தனியாக பிறகு பார்க்க போகிறோம். இப்போதைக்கு சிந்தனை சிதைவுகள் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2, மீண்டும் மீண்டும் சுழன்று கொண்டே இருக்கும் கவலைகள், ரெப்பிட்டேட்டிவ் தாட்ஸ். இதை ரூமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாள் முழுக்க ஒரே பேட்டர்ன்ல இருந்து நம்மளால் வெளியே வர முடியாத, தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டே இருப்போம். கவனிச்சிருக்கீங்களா? அதுதான் இது. 3வது வகை கட்டுப்படுத்த முடியாத கவலைகள், கம்பல்சிவ் ஒரி. இவ்வகை கவலைகள் கட்டுப்படுத்த முடியாமல் தன்னிச்சையாக எழுந்து கொண்டே இருக்கும். அல்லது இதை நம்ம ஊடுருவும் எண்ணங்கள் என்றும் சொல்லலாம், இன்ட்ரூசிவ் தாட்ஸ். இதனுடைய நீட்சி தான் அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அடுத்தது பயத்தை பற்றி பார்ப்போம். பயம் ஒரு உணர்ச்சி. ஃபியர் இஸ் அன் எமோஷன், இட் இஸ் நாட் அ தாட். பொதுவாக பயத்தை தூண்டுவது வெளியில் நடக்கும் உண்மையான நிகழ்வு. உதாரணத்துக்கு, யாரேனும் ஒருவர் திடீர்னு நம்ம எதிர்பாராத நேரத்தில் முதுகை தொடர போது ஏற்படுவதுதான் பயம். அல்லது உங்களுடைய குழந்தையின் ரூம்ல இருந்து திடீர்னு புகை வெளியில வந்துச்சுன்னா நம்ம பயப்படுறோம். பயமும் பிரச்சனைகளை தீர்க்க மூளை பயன்படுத்தும் ஒரு வழிமுறை. இது ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாக்க உதவுது. உதாரணத்திற்கு, நெருப்பு மேல இருக்கிற பயம் நம்மை நெருப்புடன் எச்சரிக்கையாக இருக்க உதவுது. உயரத்தை கண்டு ஏற்படும் அச்சம் நம்ம உதாரணத்துக்கு ஏணியில ஏறும் பொழுது கவனமாக ஏணியில் ஏற உதவுது.
தண்ணீரில் மூழ்கி விடுவோமோ என்ற பயம் நம்மை நீச்சல் பழகும்போது உயிர் காக்கும் கவசம் அணிய தூண்டுகிறது. பொதுவா உயிர் மேல் இருக்கும் பயம் நம்மை எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் பாதுகாப்பாக இருக்க உதவுது. ஆரோக்கியமான பயம் என்பது அதீத பயமாக மாறும் பொழுது சீர்குலைவடைகிறது. இதை நம்ம மிகையச்சம் அல்லது அச்சக்கோளாறு ஃபோபியா என்கிறோம். உதாரணத்திற்கு பூச்சிகளை கண்டு அச்சப்படுவது அல்லது ஒரு குறுகிய இடத்தை கண்டு அச்சப்படுவது, இதை நம்ம கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்றோம். இப்படி பல வகைகள் இருக்கு. அடுத்தது பதற்றம். பதற்றமும் ஒரு உணர்ச்சியே. இட் இஸ் ஆல்சோ an எமோஷன். ஆனா பதற்றம் ஒரு எச்சரிக்கை மணியை போன்றது. இதுவும் நம்மை பாதுகாக்க இருக்கும் ஒரு வழிமுறையே. ஆனா பதற்றம் இல்லாத கற்பனையான அச்சுறுத்தல்களினால் ஏற்படுவது. பயத்தை தூண்டுவது வெளியில நடக்கும் ஒரு உண்மையான நிகழ்வு அப்படின்றத பார்த்தோம். பதற்றத்தை தூண்டுவது நம்முடைய எண்ணங்கள். இப்போ உங்களுக்கு வேறுபாடு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நீங்க ஒரு காட்டுப்பாதையில நடந்து போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு இப்ப நம்ம ஒரு பாம்பு கடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுது. உடனே பதற்றம் ஏற்படுது. ஆனா உண்மையிலே ஒரு பாம்பு கடிக்கலாம் அல்லது கடிக்காம இருக்கலாம். ஒருவேளை உங்களை சுத்தி பல கிலோமீட்டருக்கு விஷப்பாம்புகளே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா இந்த ஒரு எண்ணமே பதற்றத்தை தூண்ட போதுமானது. சரி, பதற்றம் நமக்கு எப்படி உதவுது? இந்த கட்டத்துல பதற்றம் முக்கியமானது. ஏன்னா பாம்பு மிக அருகில் கூட இருக்கலாம். பதற்றம் தான் உங்களை விழிப்புடன் பாதுகாப்பாக இருக்க உதவுது. மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். அவர் என்னை பத்தி என்ன நினைப்பாரோ அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் எழுகிறது அப்படின்னு வச்சுக்குவோம். இது இத்துடன் இருப்பதில்லை. அவர் என்னை பத்தி வதந்தி பரப்புவாரோ, மற்றவர்களுடன் என்னை பத்தி ஏதாவது பேசுவாரோ, மற்றவர்கள் என்ன ஒதுக்கி வச்சிருவாங்களோ அப்படின்னு இது படிப்படியாக வளர்ந்து கொண்டே போகிறது. ஒரு கட்டத்துல மனிதர்களிடம் நம்பிக்கை குறைந்து யாரிடமும் பேச தயங்கும் கட்டத்திற்கும் போய்விடுகிறோம். உண்மையில அவர் உங்களை பத்தி தவறா எண்ணலாம் அல்லது தவறாக எண்ணாமலும் இருக்கலாம், அல்லது உங்களை பற்றி மிக உயர்வாக கூட எண்ணலாம், அல்லது உங்களை அவர் மறந்து கூட போயிருக்கலாம். இப்படியாக பதற்றம் ஏற்பட்டு தன்னைத்தானே சமுதாயத்திடமிருந்து முடக்கி கொண்டு தனிமை உலகத்துல கற்பனை எண்ணங்களுடன் வாழும் மனிதர்களை நம்ம சந்தித்திருக்கலாம் அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த உதாரணத்துல பதற்றம் ஒரு கட்டத்தை கடந்து விட்டது என்பதை உங்களால கவனிக்க முடியும். இந்த கட்டத்துல மகிழ்ச்சியை இழப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்கவும் முடியறதில்ல. பதற்றம் ஒரு கட்டத்தை கடந்தா பிரச்சனை ஆயிடுது. பொது பதற்ற சீர்குலைவு, ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிசார்டர், சமூக பதற்ற சீர்குலைவு, சோஷியல் ஆங்ஸைட்டி டிசார்டர், பெருவிருப்ப கட்டாய மனப்பிறழ்வு அல்லது எண்ண சுழற்சி நோய், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் என பல வகையான கோளாறுகள் இருக்கு. கடைசியா அழுத்தம்னா என்ன, ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். நமக்கு பயமோ பதற்றமோ ஏற்படும் பொழுது உடலளவில் ஏற்படும் மாற்றங்களை தான் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். இதை நம்மால உணர முடியும். உதாரணத்துக்கு நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்கும், கை கால்கள் வேர்க்குது, மூச்சு வாங்கும். ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத தெளிவா ஃபைட், ஃப்ளைட், ஃப்ரீஸ் ஆர் ஃபான் ரெஸ்பான்ஸ் வீடியோல பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்க. ஒரு பிரச்சனையை சமாளிக்க உடல் அளவுல ஸ்ட்ரெஸ் மிகவும் முக்கியம். ஆனா நம்ம தொடர்ந்து பல நாட்களா அல்லது பல வருடங்களா அழுத்தத்திலேயே இருந்தா நம்முடைய உடல் கடுமையா பாதிக்கப்படுது. இரத்த அழுத்தம், புற்றுநோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் என பல நோய்களுக்கும் அழுத்தத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இப்போ உங்களுக்கு இந்த நான்கிற்கும் உள்ள ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த புரிதல் எந்த பிரச்சனையை எப்படி அணுகுவது என்ற தெளிவை கொடுக்குது. அறிவே ஆற்றல், நாலெட்ஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவைகளை பற்றி ஒரு அடிப்படை புரிதல் வந்தாலே நீங்கள் வெற்றி பயணத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டீர்கள் என்று பொருள். இந்த நான்கும் ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்பு கொள்கிறது என்பதை பற்றி அடுத்த காணொளியில பார்ப்போம். காத்திருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்புடன் பிரின்ஸ். நன்றி, வணக்கம்.